கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் தலைப்பு மறைக்கவும் வேண்டாம், துணிகரமும் வேண்டாம், எச்சரிப்பு அடைய வேண்டும். அதற்கான 3 வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். இந்த வேத வசனங்களே நம்மோடு பேச வேண்டும். மனித சத்தம் அல்ல, தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசும் பொழுது நாம் பரிசுத்தம் அடைய முடியும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 19வது சங்கீதம் 11, 12, 13. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். இதை அறிந்து உணர்ந்து தேவ மகிமைக்கென்று வாழ்ந்த ஒரு தேவ பக்தன் இதை எழுதுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் வாசித்தால் போதாது, அதிகமாக ஜெபித்தால் போதாது, உபவாசம் இருந்தால் போதாது, உபவாச கூட்டத்திற்கு போனால் போதாது, தேவ பக்தியாய் இருந்தால் போதாது, சபைக்கு வாரந்தோறும் அல்லது வெள்ளிக்கிழமை புதன்கிழமை எந்த கூட்டத்திலும் தவறாமல் கலந்து கொண்டு ஒரு பக்தி உள்ள கிறிஸ்தவனாக இருப்பதும் போதாது. நமக்கு வேண்டிய தேவையானது ஒன்று என்று தெரியுமா? உணர்வுள்ள இருதயம். எச்சரிக்கப்படும் பொழுது இருதயம் உணர்கிறதா, அலட்சியம் செய்கிறதா? தேவ வார்த்தை, அது யாரானாலும் சரி, தேவ வார்த்தை எச்சரிக்கப்படும் பொழுது, அந்த ஜீவனுள்ள வார்த்தை, நம்மோடு பேசும் வார்த்தை நம்மை எச்சரிக்கப்படும் பொழுது உணர்வுள்ள இருதயம் வேண்டும். பாவம் பலருக்கு முன்பாக செய்தால் தெரிந்துவிடும் என்று சொல்லி நாம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் மறைவான பாவம் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நீங்கள் உங்கள் விருப்பத்தின்படி உங்கள் சிந்தையிலே பாவம் செய்யலாம், அல்லது யாரும் இல்லாத இடத்திலே நீங்கள் பாவம் செய்யலாம். தேவன் பார்க்கிறார். தேவனுக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, உணர்வுள்ள இருதயத்தை இன்று நமக்கு தந்தது. இந்த நாளிலே நான் பெரும் பாதகத்துக்கு தப்பிக்கொள்ள, பாவம் செய்யாமல் வாழ, பரிசுத்தமாய் வாழ, தேவனுக்கு சாட்சியாய் வாழ தேவனே விரும்புகிறேன் சொல்லி அந்த விருப்பத்தை கேட்கும் பொழுது அந்த இருதயத்தை தேவன் தருவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.